வண்டி வணக்கம் ஐயா. சென்டர்ல மகாலட்சுமி பூஜைக்கு வந்து கலந்துருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ஆன்ட்டி? கொஞ்சம் மக்கள்கிட்ட பகிர்ந்துக்குங்க. இந்த அனுபவம் மிக சிறப்பா இருந்துச்சு. ம்ஹ்ம். அ பணம் பழகி பெருகுறது எப்படி? ம்ஹ்ம். நம்ப 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 கிட்ட இருக்கிற கஷ்டத்த நிவர்த்தி பண்ணி, ம்ஹ்ம். பணம் எப்படி நம்பளுக்கு சேரணும்? நம்ப ம்ஹ்ம். நம்ப கிட்ட இருக்கிற குறை, நிறை எல்லாத்தையுமே எப்படி நிவர்த்தி பண்றது? ம்ஹ்ம். அ பணம் காசு எப்படி நம்மளுக்கு தங்கணும்? குபேர பூஜை எப்படி செய்யறது? லட்சுமி பூஜை எப்படி செய்யறதுன்றத எல்லாமே அம்மா நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. ம்ஹ்ம். யாரும் வீட்ல யாருக்கும் நீங்க இந்த பூஜையை கலந்துக்கணும், செய்யணும், வீட்டிலே இருந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா, ம்ஹ்ம். நீங்க எங்க சென்டருக்கு நீங்க அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பூஜையிலயும் கலந்துக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஆன்ட்டி. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. சரி, இன்னைக்கு இந்த மகாலட்சுமி பூஜையில கலந்துக்கிட்டு, இது நீ டிக்டாக்ல போடுங்க சங்கீதான்னு சொன்னதுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்கள மாரி தெரியாதவங்க நெறைய பேர் எப்படி மகாலட்சுமி பூஜை சொந்தமா செய்றது, ஒரு குபேர் பூஜை எப்படி செய்றது, பர்ஸ்ல எப்படி காசு தங்குறது, எப்பயுமே வீட்ல எப்படி காசு தங்குறது அப்படின்ட்டு நெறைய வழிமுறைகள அம்மா சொல்லிக் குடுத்துருக்காங்க. 3 நாள் கிளாஸ் மாரி உங்களுக்கு பயிற்சி குடுத்தாங்க. இந்த 3 நாள் கலந்துக்கிட்டு 3 நாளுமே 3 விதமான பூஜைகள கத்துக்கிட்டீங்க. எல்லாமே பணம் பழகி பெருகக்கூடிய ஒரு விஷயம். இதுல எதுவும் காசு சார்ஜ் பண்ணாங்களாம்மா? இல்லம்மா. ஒரு ஒத்த வெள்ளி காசு கூட அவங்க எங்ககிட்ட கேட்கல. அவங்க எல்லாமே இலவசமா தான் கத்துக் குடுக்குறாங்க. இதெல்லாம் இலவசமா கத்துக்கிறீங்க நீங்க. இது கத்துக்கிட்டு உங்க வாழையடி வாழையா உங்க பிள்ளைங்க, உங்க குடும்பம், உங்க பேரண்ட்ஸோட நீங்க பணம் பருகி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? இந்த டிக்டாக்ல பார்க்குற அன்பு உள்ளங்க, நீங்க யாராச்சும் சொந்தமாவே நீங்க மகாலட்சுமி பூஜை கத்துக்கணும், நீங்க வீட்லயும் செய்யணும். இந்த இப்ப நெறைய பேர் சொல்லுவீங்கல்ல, பணம் பழகி பெருகல, வீட்ல காசே தங்கலன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாரி உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். சரிங்களா? பாருங்க, அந்த சிஸ்டர் நம்மளுக்கு ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இத நீ டிக்டாக் பண்ணி போடுங்கம்மா. என்ன மாரி தெரியாதவங்க இந்த வயசுலயும் எனக்கு எப்படி இந்த மாரி மகாலட்சுமி பூஜைலாம் பண்ணல அப்படின்னு அவங்க 108 மகாலட்சுமி பூஜை, குபேர பூஜை, அருமையான விஷயங்கள் நெறைய விஷயத்த இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த டிக்டாக் பார்க்குற அத்தன பேத்துக்குமே நன்றி, வணக்கம்.